நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட மாத்திரை எல்லாம் தீர்ந்துடுச்சுப்பா. மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வாப்பா. சரிப்பா. எப்பவோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கையை விடவே இல்லையா? ஐயோ அது இல்லப்பா, அது ஒன்றும் இல்லப்பா, எங்க விரல் ஒட்டிக்கிச்சு. அப்படியா? அந்த கடவுள் உங்களை ஜோடியாக்குனது மட்டும் இல்லாம அப்பப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. வாழ்க்கை முழுதும் இப்படியே சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாரு. இங்க பாருப்பா சூர்யா, மருமகளை நீயும் கேட்டுக்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படி என்னத்தை ஒட்ட முயற்சி பண்ணீங்க? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு கவனக்குறைவா இருந்தீங்க? என்னையா நீங்க ஏன் ரெண்டு பேரும் கிண்டல் பண்றீங்க? என்ன விஷயம்னு நானே சொல்றேன். ஐயா, நாங்க என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லது குழந்தைகளா. இதுல நானும் உங்க சைடு தான். அதோட இல்லாம என்னோட துணை எப்பவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் நீங்க உங்க அம்மாவை அடைக்க போறீங்க. அச்சச்சோ, சூர்யாயா அண்ணி ரெண்டு பேரும் இப்படியே ஒண்ணா நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் பாத்துருவாங்க. அவங்க வந்து ஒட்டி இருக்கிற உங்க விரலை பாத்துட்டாங்கன்னா. அட கடவுளே, இந்த வீட்ல ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அப்படி எல்லாரும் என்னதான் செய்றாங்களோ? நல்லா மாட்டணும். அம்மா நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. ஐயா, அம்மா ஒருவேளை இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ நீங்க கவலைப்பட வேணாம், நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கேன். உங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அதுக்குள்ள நீங்க போய் கையை கழுவிட்டு வாங்க. சீக்கிரம் போங்க, போங்க. சரோஜா, என்ன விஷயங்க? உங்களுக்கு உடம்புல இப்ப எங்க வலிக்குது? நெஞ்சு வலியெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? இல்ல இல்ல, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். என்ன பாரு, எக்ஸசைஸ் பண்றேன். ஒண்ணு போதும் போதும் போதும், அதிகமா ஒண்ணும் செய்ய வேண்டாம், இல்லனா இடுப்பு புடிச்சுக்கோ. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு பானிபூரி சாப்பிடணும்னு தோணுதா? இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? உன்கிட்ட தான், வேற யாரும் இங்க இல்லையே. நான் உன்கிட்ட தான் பேசுறேன். அந்த பழைய பஸ் ஸ்டாண்டோட ஞாபகம் இருக்கா? அது பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கே. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ 2 பிளேட் சாப்பிடுவிய. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பானிபூரி பிளேட் எல்லாத்தையும் என் பேரை சொல்லி தானே வாங்கிட்டு இருந்தீங்க. ஆனா நான் அதுல 2 பானிபூரி தான் சாப்பிடுவேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தானே சாப்பிடுவீங்க. கொஞ்சம் இருங்க. என்னாச்சு சரோஜா? முகத்தையே உத்து பாக்குற. எதையாவது குடிச்சிட்டு வந்துட்டீங்களோன்னு தான் மோந்து பார்த்தேன். பானிபூரி தான் சாப்பிட்டுருக்கீங்க. சரோஜா கொஞ்சம் உட்காரு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நீ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. உன் மேல அப்படியே காதல் பொங்குது. என் கூட வாயேன், 2 பேரும் போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பானிபூரி கடைக்காரன் செத்துட்டான். இப்ப அவனை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச வேண்டியதில்ல. நீங்க பெருசா ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்கல்ல, அததான் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் எதையும் மறைக்கல. என்னது? இல்ல இல்ல, நான் எதையும் மறைக்கலன்னு சொல்றேன். நான் எதையும் மறைக்கல. என்னங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஊர்காய் ஜாடியை உடைச்சிட்டீங்களா இல்லனா பாலை கொட்டிட்டீங்களா? சரோஜா, கை வரவே மாட்டேங்குது. நான் உன்கிட்ட, என் மனைவியான உன்கிட்ட பாசமா கூட பேசக்கூடாதா? உனக்கு எப்பவுமே என் சுயநலம், அப்புறம் நான் ஏமாத்த நினைக்கிறேன்னு மட்டும் தான் உனக்கு தோணுமா? பாசமா பேசினாலும் உனக்கு தப்பா? 5 வருஷத்துல ஒரே ஒரு தடவை வந்து பாசமா பேசினா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதான் செய்யும். சரி கொஞ்சம் இரு சரோஜா.
என்ன போற வழியில குழி ஏதாவது தோண்டி வச்சிருக்கீங்களா? என்ன ஏன் தடுக்கிறீங்க? கையெடுங்க. சம்பவ மாட்டிக்கிட்டேன். உன்னோட ரூமுக்கு புடவை மாத்த போறியா என்ன? புடவை மாத்திக்க போறியா என்ன? பதில் சொல்லு சரோஜா. சரோஜா, நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன எந்த சத்தமும் இல்ல. சந்தியா, மொட்டை மாடிக்கு போய் காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வா. வெயில் ரொம்ப அதிகமானா மனுஷங்க மட்டும் கருக மாட்டாங்க. துணியில இருக்கிற கலரும் போயிடும் சொல்லுவாங்க. போய் எடுத்துட்டு வா. சரிங்க. என்னாச்சு சந்தியா? நடக்க கஷ்டமா இருக்கா? வேணும்னா மொட்டை மாடியை கீழே கொண்டு வந்து வைக்கட்டுமா? அது வந்து கண்ணா சூர்யா, உன் பொண்டாட்டி கிட்ட மொட்டை மாடியில இருந்து காஞ்ச துணி தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். வானத்துல இருந்து நட்சத்திரத்தை ஒண்ணும் கொண்டு வர சொல்லல. அவளால தனியாவே அந்த வேலையை செய்ய முடியும். நீ ஒண்ணும் போக தேவையில்லை. உங்கள் விஜய். அம்மா ஒன்றும் இல்லை, அது எங்க 2 பேரோட விரலும் கம்னால ஒட்டிக்கிச்சு. அடக்கடவுளே, உங்களோட விரல் எப்படி ஒட்டிக்கிச்சு? ஏன் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு? 2 பேரும் என்ன பண்ணீங்க? அம்மா சரோஜா, அந்த கம் ஏதோ இருக்காமே, அத வச்சு பெரிய பெரிய பொருளை கூட ஒட்டிடலாம். விரல் ரொம்ப சின்னது தானே. இவங்க அலமாரில உள்ள எதையோ ஒட்டுறதுக்கு போனாங்க, அது அங்க நல்லா ஒட்டிக்கிடுச்சு. அது நல்லா ஒட்டிக்கிச்சு, கூடவே இவங்க விரலும் ஒட்டிக்கிச்சு. உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல, என் விரல் நல்லா தான் இருக்கு. இவங்க 2 பேர் விரல் தான் ஒட்டிக்கிச்சு. அலமாரியை ஒட்டினீங்களா? அத ஒட்டும் போது விரல் எப்படி ஒட்டிக்கும்? 2 பேரோட கவனமும் எங்க இருந்தது? இதனாலதான் பானிபூரி சாப்பிட வரையன்னு கூட உன்னை கேட்டேன். அது வந்து இவங்களுக்குள்ள உள்ள பாசம் அதிகமாயிடுச்சு, எனக்குள்ளேயும் காதல் பொங்கிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டு எப்படி எல்லா வேலையும் ஒன்னா செய்றாங்கன்னு பாத்தியா? அட கடவுளே, எனக்கு நேரமே சரியில்லை. இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியே இல்ல. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறதோ. சூர்யா, இங்கே இரு, இப்ப வரேன். இந்த சுடு தண்ணில 2 பேரும் கைய வைங்க. ஒட்டின விரல் தனியா வந்துரும். பாவ கைய சுட்டுக்கிட்டா போல இருக்கு. நீ ஊதி விடு. உன் பொண்டாட்டியால சுடு தண்ணிய கூட விரலால தொட முடியல போல இருக்கு.
விரல் தனியா வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, பிரிக்க சரியான வழி தெரிஞ்சா எதை வேணாலும் பிரிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அது நான் தான். ரொம்ப நல்லது சூர்யா, ரொம்ப நல்லது. பொண்டாட்டி செய்யற தப்பையெல்லாம் இப்படியே மறைச்சிக்கிட்டே இரு. ரொம்ப சந்தோஷம். போங்க போங்க, 2 பேருமே போய் உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. போங்க. அத்தை, இன்னைக்கு அக்கா சீக்கிரமாவே மேல தூங்க போயிட்டாங்க. என்னாச்சு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இன்னைக்கு ஒரு தடவை கூட நான் பெரியவரை கடையில பார்க்கவே இல்லை. ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்டு அம்மா மருமகளுக்கு பிரசவம்னு சொன்னாங்க. ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சா என்ன? போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நானும் வெளியே போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன். ஆமா, என்னதான் நடக்குதுங்க? கவனிங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த புலியார் தெருவுல இன்னைக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமே நடக்க போகுது. உங்க எல்லாருக்காகவும் இங்க இப்போ பொம்மலாட்டம் நடக்க போகுது. அப்புறம் இங்க பாட்டெல்லாம் கூட இருக்குது. எல்லாரும் வாங்க, வந்து உங்க இடத்துல உட்காருங்க. இந்த நிகழ்ச்சிய நீங்க ரசிச்சு பார்க்கலாம். அப்புறமா வயிறு நிறைய சாப்பிடலாம். ஏய், என்னாச்சு? ஏன் உளற? எல்லாரும் வாங்க வாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் சீக்கிரம் வந்து உங்க இடத்துல உட்காருங்க. இன்னைக்கு என்ன புது குத்து நடக்க போகுதுன்னு தெரியல. என் புள்ள வேற மொத்தமா இவ பக்கம் சாஞ்சிட்டான். சரோஜாவோட மருமக இப்ப இங்க என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஆமா, கூட சூர்யா வேற இருக்கான். என்ன இதெல்லாம்? உன் மருமகளை பத்தி ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்பவும் இங்க என்ன புது கூத்து நடக்க போகுதுன்னே தெரியல. அம்மா, இவங்களால நம்ம மான மரியாதை போதுமா? ஏற்கனவே நம்மள யாருமே மதிக்கிறது இல்ல. இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா
அதுக்கப்புறம் நம்ம முகத்தை வெளியே காட்டவே முடியாது. இவங்க எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாங்க? இன்னும் காப்பாத்திக்க என்ன இருக்கு? இனி ஒண்ணும் பண்ண முடியாது. தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. எப்படிதான் இவங்களோட மூளை இப்படி வேலை செய்யுதோ? நல்லா படிச்சவங்கள அத இப்படி எல்லாம் செய்யறாங்க. இவங்க செய்யற தப்புக்கெல்லாம் பாவம் அப்பாவியான நான் அனுபவிக்கிறேன். ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? சும்மா இருங்க, சும்மா இருங்க, சண்டை போடாம இருங்க. பேசக்கூடாது, பேசக்கூடாது, சரியா? ஏன் நீங்களே நிக்கிறீங்க? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, இடம் தான் இருக்குல்ல. சரோஜா, நீயும் போய் அங்க உட்காரலாம்ல. போய் உட்காரு. நீங்க எல்லாம் ஏன் அங்க நிக்கிறீங்க? வாங்க வந்து இந்த சேர்ல உட்காருங்க, உட்காருங்க. அண்ணி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சூர்யா எங்கன்னு தெரியலையே அண்ணி. எங்க போனாரு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே. அழகான தலைப்பா கட்டினாதான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? நான் போய் அவர் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, சிகப்பு கலர்ல தலைப்பா கட்டிருக்கீங்களா? இத நீங்க யாருக்காக பண்ணீங்க? எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் இவங்க தான், என்னோட அண்ணி. பாத்தீங்களா நீ சூர்யா அண்ணா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு? நீங்களும் இவருக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவர் பார்க்க எப்படி இருக்காருன்னு சொல்லுங்களேன். நீங்க பாராட்டுறது கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு பாருங்க. அண்ணி, நீங்க இப்ப பாராட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நல்லா பாத்துக்கோங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு ராஜகுமாரன் நிக்கிறாரு. நிச்சயமா இவரை நீங்க பாராட்டி ஆகணும் அண்ணி. அண்ணி, சீக்கிரமா பாராட்டுங்க, இல்லைன்னா தலைப்பா கலண்டு விழுந்துட போகுது. அது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க ப்ரோகிராம் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, இது வரைக்கும் ஏன் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்ல? சீக்கிரமா ஆரம்பிங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? அண்ணி, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க அண்ணி. வா. பூஜை நேரத்துல கரடிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்துதுங்க. யார சொல்றப்பா? நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க? நான் என்ன உங்ககிட்ட பேசுறேன்? அண்ணி இருங்க, நானும் வரேன்.